கிச்சன்ல இருந்து சுட சுட உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நான் எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக் எடுத்து அது மேல இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுக்கிட்டாங்க. சத் ஸ்ரீ அகால், என்ன சொல்றேன்னு தானே பாக்குறீங்க. ஃபார் சேஞ்ச் இந்த வாட்டிக்கு நாங்க நார்த்துக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கோங்க. எங்கன்னா பஞ்சாப் மாநிலம் லூதியானான்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். சோ அவங்க முறைப்படிதான் உங்க எல்லோரையும் சாந்திஷ் கிச்சனுக்கு நான் வரவேற்கிறேங்க. நேற்று நைட்டு அவங்க எங்களுக்கு ஆலு பராட்டா சுட சுட செஞ்சு காமிச்சாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஸோ அவங்க கிட்ட இது எப்படி செய்யணுன்றத கத்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நான் செய்து காமிக்கலாம் தாங்க இன்னைக்கு வந்திருக்கேன். அதுவும் அவங்க கிச்சன்ல இருந்து சுட சுட உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து வேக வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, பிங்க் சால்ட், கரம் மசாலா 2 ஸ்பூன், முழு மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், ஓமம் 2 ஸ்பூன். இது காய்ந்த மாதுளை பழத்தோட பவுடருங்க. இது கிடைச்சா பாருங்க, இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவது மாங்காய் தூள். 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. இப்ப அவங்க முறைப்படியே ஆலு பரோட்டா எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அவங்க கிச்சன்ல இருந்தே உங்களுக்கு சுட சுட செஞ்சு காட்டுறேன். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பொட்டேட்டோ எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, வேக வச்சு. அதை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பரோட்டா எப்படி செய்து காமிக்கிறேன் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டும் போது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு காமிச்சல. இப்போ நான் அந்த ஃபேமிலிக்கெல்லாம் சேர்த்து நான் செய்ய போறேன். அதை கூட 1/2 கிலோ நான் போட்டுட்டேன். ஸோ வெங்காயமும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் உங்க ஃபேமிலிக்கு தேவையான அளவு நீங்க செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். போட்டு மிக்ஸ் பண்றேன்னு பாத்துக்கோங்க. இவங்க தாங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னேன். இவங்க பேரு சுமன். எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அரை இங்கிலீஷ் வச்சுதான் நான் மேனேஜ் பண்ணி இவங்க கிட்ட இருந்து இந்த ரெசிபியை கத்துக்கிட்டேன். நேற்று வந்த உடனே எனக்கு செய்து காமிச்சேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு நான் செய்து காமிக்கலாம் தான் எனக்கு கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் தி ரெசிபி சுமன். எடுத்து வச்சிருக்க ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஓமம் எடுத்து வச்சிருந்தாலே அது ஒரு 1/2 ஸ்பூன். இது சொன்ன இல்லையா, மாதுளை பழத்தம், காய்ந்த மாதுளை பழத்தோட பவுடர். இது கிடைக்கலன்னா ஆம்ச்சூர் பவுடர் வாங்கிக்கோங்க. இது மல்லித்தூள், இது ஒரு 3/4 ஸ்பூன். இந்த முழு மல்லி சொன்ன இல்லையா, இது நம்ம கையில வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடணுங்க. அது நீங்க எப்படி போடுவீங்களோ போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்சியில் அடிச்சு பல்ஸ்ல வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். நான் போடும்போது காட்டுறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். முழு மல்லி சொன்னேன் இல்லையா, அதை க்ரஷ் பண்ணி போடணும். க்ரஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம மல்லித்தூள் ஆல்ரெடி போட்டுக்கோம். இது சும்மா டேஸ்டுக்காக தான். கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க பிசைஞ்சுக்கலாம். அதாவது நம்ம கையில ஒட்டக்கூடாது. பாத்தீங்களா, இப்படி கை ஒட்டக்கூடாது.
இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக் எடுத்து அது மேல இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டுக்கிட்டாங்க. இப்படிதான் சொல்லி கொடுத்தது அவங்க. அது மேல இப்படி வச்சிடணும். அவங்களுடைய ரெசிபியை அவங்க ஊருக்கே வந்து அவங்க வீட்டிலே செஞ்சு நான் அவங்களுக்கே இப்ப கொடுக்க போறேன். சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. வித் லஸ்ஸி. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. वाओ, आपने ये पराठा पहली बार बनाया, बहुत अच्छा है, धन्यवाद. தேங்க்யூ சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க இடத்துக்கே வந்து அவங்க கிட்டே நான் கத்துக்கிட்டு நல்லபடியா நான் ஃபர்ஸ்ட் டைமே நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். God bless. அவ்வளோதாங்க. பஞ்சாப் ஸ்பெஷலான ஆலு பரோட்டா செய்து காமிச்சிட்டேன். அவங்க கிட்ட இருந்தே கத்துக்கிட்டு நான் செய்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்றாங்கன்னா பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டர் எப்படி நடுவில் வச்சு மாங்காய் ஊறாயி வச்சு இந்த லஸ்ஸியோட சாப்பிட்றாங்கங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிண்டா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு எடுத்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு புது வீடியோல மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைப்பணி from பஞ்சாப்.